ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்க்கலாம். இப்போ நமஸ்தே. நெக்ஸ்ட் ஒன் வந்து கணதந்திர திவஸ். கணதந்திர திவஸ்னா என்ன தெரியுமா? வாட் இஸ் கணதந்திர திவஸ்? எனி ஐடியா? Independence Day, நோ. Republic Day. ரிப்பப்ளிக் டே. ரிப்பப்ளிக் டே தான் கணதந்திர திவஸ். ஓகே, ஸோ அதை பத்தி தான் இப்போ நம்ம படிக்க போறோம். பேஜ் நம்பர் 203ல 7th ஒன். ஓகே, கணதந்திர திவஸ். கணதந்திர திவஸ்ன்றது வந்து ரிப்பப்ளிக் டே. சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்ல மேல எழுதி வச்சுக்கோங்க. गणतंत्र दिवस हमारे राष्ट्रीय पर्व है. पर्व ना फेस्टिवल. इट्स अवर नेशनल फेस्टिवल இல்லையா? ஸோ நம்ம வந்து இது ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் கிடையாது. இப்போ வந்து ஹிந்துஸ்னா நம்ம பொங்கல், தீபாவளி அந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுவோம். முஸ்லிம்ஸ் வந்து ஈத் அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. கிறிஸ்டியன்ஸ் வந்து கிறிஸ்மஸ் அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் செலிப்ரேட்டட் பை எவ்ரி ஒன் இன் த நேஷன். ஸோ அது வந்து நேஷனல் ஃபெஸ்டிவல். स्वतंत्रता दिवस की भांति इसके पीछे त्याग, बलिदान एवं राष्ट्रभक्ति की भावना छिपी है. जस्ट लाइक इंडिपेंडेंस डे, स्वतंत्रता दिवस, इंडिपेंडेंस डे, लाइक भांति ना लाइक. सो लाइक इंडिपेंडेंस डे, இதுக்கு பின்னாடியும் இந்த டேயை நம்ம செலிப்ரேட் பண்றதுக்கு பின்னாடியும் பலிதான்னா சாக்ரிஃபைஸ், ஏவம் ராஷ்டிர பக்தி, பேட்ரியாட்டிசம், அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ ஹிடன் பிஹைண்ட் இட், நம்ம இதை செலிப்ரேட் பண்றதுக்கு பின்னாடியும் நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் அண்ட் பேட்ரியாட்டிசம் தான் இருக்கு. ஓகேவா? गणतंत्र दिवस पूर्ण स्वाधीनता दिवस है. So it's a complete independence. Republic Day is a day of complete independence. அதாவது இப்ப இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருச்சு, நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து இண்டிபெண்டன்ஸ் ஆன டே தான் நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்றோம். பட் ஆர் வி ரூலிங் அவர் செல்ஃப்? நம்ம வந்து நம்ம கண்ட்ரியை ரூல் பண்றோமா இல்லையா? அது வரைக்கும் யாருமே நமக்கு இல்ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வி வேர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ். அவங்க போனதுக்கு அப்புறமா இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, யாருமே இல்ல அதை ரூல் பண்றதுக்கு. அப்பதான் வந்துட்டு ரிப்பப்ளிக் டே அப்படின்றது ஒன்று அனௌன்ஸ் பண்ணும்போது தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மக்களால் மக்களுக்காக ஆட்சி செய்யப்படும் ஒரு அரசை தான் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிப்பப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு ரிப்பப்ளிக். गणतंत्र दिवस की कहानी सन 1929 ईस्वी में लाहौर में संपन्न कांग्रेस के अधिवेशन से शुरू हुई. सो गणतंत्र दिवस स्टोरी வந்து इट्स एक्चुअली स्टार्टेड इन द ईयर ऑफ 1929. எங்கன்னா லாஹோர்ல காங்கிரஸ் செஷன் நடந்துச்சு. அங்கதான் இதோட ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது, பிகின்ஸ். ஓகேவா? எங்க லாஹோர்ல காங்கிரஸ் செஷன் ஒண்ணு நடக்குது, ஒரு பார்ட்டி ஒரு கான்ஃபரன்ஸ் ஒண்ணு நடக்குது 1929ல. அங்கதான் இந்த ரிப்பப்ளிக் டேயோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. इस अधिवेशन के अध्यक्ष के रूप में 3 नामों को सुझाया गया. सो இந்த ஒரு இது நடக்குது இல்லையா? there are 3 names were suggested for the president post of the செஷனுக்கு. இப்போ ஒரு இது நடக்குதுன்னா அதுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க, பிரசிடென்ட் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க இல்லையா? சோ இதுக்கு வந்து 3 நேம்ஸ் வந்து they have suggested. ஒன்னு வந்து गांधी जी, सरदार वल्लभाई पटेल ने अध्यक्ष बनना नहीं चाहा. அதுல 3 பேர் சொன்னாங்க. அந்த 3 பேர்ல காந்திஜியும் சர்தார் வல்லபாய் பட்டேலும் they don't wanted to become the president. அவங்க வந்து பிரசிடென்ட் ஆகணும் எங்களுக்கு ஆசை இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரியா? अंत में नेहरू जी को अध्यक्ष बनाने का आग्रह किया गया. So at the last, finally, Nehru ji was requested to become the president. 3 பேர் அவங்க வந்து ஆல்ரெடி they suggested. அதுல 2 பேர் எங்களுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நெஹ்ரு ஜியை வந்து they are requesting to become president. नौजवान नेहरू अध्यक्ष चुने गए. नौजवान, he was youngster that time. Okay, wow. So young Nehru was selected as president. लाहौर अधिवेशन में भारत की पूर्ण स्वतंत्रता का प्रस्ताव पास हुआ. அந்த இதுல நடந்த இதுல இண்டிபெண்டன்ஸ், ஃபுல் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், ரெசல்யூஷன் ஃபார் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அங்க நடந்த அந்த இது லாகோர்ல நடந்த செஷன்ல வந்து they are taking a vow. ஓகேவா? சோ என்ன எடுக்கிறாங்க? கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் அவங்க எடுக்கிறாங்க. ओकेवा? रात के 12 बजे रावी नदी के तट पर बसे कांग्रेस नगर में जवाहरलाल नेहरू ने कांग्रेस के अध्यक्ष की
हैसियत से पूर्ण स्वतंत्रता प्राप्त करने की अपनी लक्ष्य की घोषणा की और स्वतंत्रता का झंडा फहराया. So he was elected as a president of Congress and நைட் 12 o'clock ராவி நதி அப்படின்ற ஒரு ரிவர் இருக்கு. ஸோ அந்த ரிவரோட பேங்க்ல இருக்கிற காங்கிரஸ் அப்படின்ற சிட்டியில ஜவஹர்லால் நேரு வந்து காங்கிரஸ் அத்தியக்ஷ ஹைசியத், காங்கிரஸோட பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு இதோட ஒரு என்ன சொல்றது ஒரு உரிமையோட அவர் என்ன பண்றாருன்னா பூர்ண சுதந்திரதா பிராப்த கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், ஓகேவா, அச்சீவிங் த கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற தன்னுடைய கோலை பத்தி அவர் வந்து கோஷ்னானா வந்துட்டு ஹி இஸ் எக்ஸ்பிரசிங், அறிவிக்கிறார் அவர், ஓகேவா. ஸோ स्वतंत्रता का झंडा फहराया and also he raised the flag of स्वतंत्रता. ओके, इस प्रस्ताव के कारण देश में नए उत्साह और नई प्रेरणा पैदा हुई. இது வந்து அவங்க வந்து ஒரு இது மாதிரி இது பண்றாங்க. இதை வந்து இப்ப எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், ஓகேவா. ஸோ இப்ப யோகா வந்து ரொம்ப ஃபேமஸா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ஸ்கீம் மாதிரி பண்றாங்க இல்லையா. சோ அது மாதிரி நம்ம எப்படியாவது இண்டிபெண்டன்ஸ், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வாங்கியே ஆகணும் அப்படின்றது ஒரு ஸ்கீம் மாதிரி செலிப்ரேட் இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த ஒரு ப்ரப்போசல்னால, பிரஸ்தாவ்னா ப்ரப்போசல், இந்த ப்ரப்போசல்லால என்னாச்சுன்னா தேஷ் மே நயா உற்சாக और नई प्रेरणा पैदा हुई. They got new enthusiasm and a new motivation, new inspiration to fight. ஓகேவா, எல்லாமே கண்ட்ரி ஓவரால் கண்ட்ரியில வந்துட்டு ஒரு நியூ எந்தூசியாசமும் நியூ இது மோட்டிவேஷனும் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. स्वराज्य का मतलब बताते हुए जवाहरलाल नेहरू ने कहा कि स्वराज्य का अर्थ है पूर्ण स्वराज्य. स्वराज्य அப்படின்னா வந்துட்டு நம்மளே ரூல் பண்றது, அதுதான் ஸ்வராஜ்யம். ஓகே, ஸோ பை சேயிங் த மீனிங் ஆஃப் ஸ்வராஜ்ய நேருஜி வாஸ் எக்ஸ்பிளைனிங் வாட் இஸ் ஸ்வராஜ்ய அப்படின்னு சொல்லிட்டு அதோட அர்த்தம் என்னன்னா கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், பூர்ண ஸ்வராஜ்யம். கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் பூர்ண ஸ்வராஜ்ய அப்படிங்கிறது. इस तरह 26 जनवरी का दिन हमारे संकल्पों का प्रतीक पर्व बन गया. சோ இந்த மாதிரி 26 ஜனவரி அன்னைக்கு நம்மளுடைய சங்கல்பனா வந்துட்டு நம்ம எடுத்த வார்ஸ், நம்ம எடுத்த வந்து ரெசல்யூஷன்ஸ், அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஃபெஸ்டிவலா வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். इसके बाद प्रति वर्ष 26 जनवरी को हम अपनी प्रतिज्ञा दोहराते रहे. அப்ப அந்த அந்த 12 o'clock அவங்க வந்து 1929ல அவங்க ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க, கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. அதை எடுத்த டே தான் வந்து 26 ஜனவரி. அததான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து ரிபப்ளிக் டே நம்ம செலிப்ரேட் பண்றோம், ஓகேவா. द सेम रेसोल्यूशंस वर रिपीटेड इन द नेक्स्ट इयर्स. इसके बाद प्रति वर्ष एवरी ईयर 26 जनवरी को हम अपनी प्रतिज्ञा दोहराते रहे. वी वर रिपीटिंग अवर रेसोल्यूशन. ओके, जैसे जैसे अंग्रेज सरकार ने हमें कुचलने का प्रयास किया वैसे वैसे हमारे देश प्रेम की भावना बढ़ती गई. सो அவங்க வந்து they were kept repeating, என்ன பண்ணிட்டே இருந்தாங்க, நம்மள வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து they try to crush us, ஓகேவா, crush பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அது ட்ரை பண்ண என்னாவது patriotism increased. தேஷ் பிரேம், தேஷ் பக்தி, தேஷ் பிரேம் எல்லாமே வந்து patriotism தான். So when they tried to crush us, it's increased day by day. 1942 का भारत छोड़ो आंदोलन हमारी स्वतंत्रता साधना का चरम बिंदु बन गया. குவிட் இண்டியா ஞாபகம் இருக்கா? குவிட் இண்டியா மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு சோஷியல்ல நீங்க ஒன்று படிப்பீங்க. 1942ல குவிட் இண்டியா மூவ்மெண்ட் நடந்தது. அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அப்படியே ஃபுல் ஸ்ட்ரகிள் வந்து ஃபுல்லா வந்து எல்லா இடத்துலயும் கிளப்பி விட்டது. அவங்க வந்து கொஞ்சம் அமைதியா இருந்த பர்சன்ஸ கூட இல்ல நடந்தே ஆகணும், அவன் வந்து இந்தியாவை வந்து விட்டு போயே ஆகணும் அப்படின்ற ஒரு கல்மினேஷன் வந்து இட்ஸ் ஸ்டார்டட், ஓகேவா. सो अनेक लोगों के त्याग एवं बलिदान के कारण 15 अगस्त 1947 को देश आजाद हुआ. இந்த மாதிரி நிறைய பீப்புளோட தியாக், சாக்ரிஃபைஸ், எல்லாமே தியாகனாலும் சாக்ரிஃபைஸ்னாலும் ஒண்ணுதான், சரியா, பலிதானாலும் ஒண்ணுதான். நிறைய பீப்புளோட சாக்ரிஃபைஸ்னால 1947ல ஆகஸ்ட் 15க்கு நமக்கு வந்து என்ன கிடைச்சது, இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. हमें आजादी तो मिली लेकिन भारत गणतंत्र नहीं बना. Yes, we got independence but we didn't become रिपब्लिक. நம்ம வந்து என்ன ஆகல, रिपब्लिक ஆகல. हमें अपने देश का संविधान बनाना शेष रहा. We have to make our country's constitution. நமக்குன்னு ரூல்ஸ் இருக்கணும், நமக்குன்னு ரெகுலேஷன்ஸ் இருக்கணும், நம்ம இப்படி ஃபாலோ பண்ணணும், இந்த தப்பு பண்ணா இது நடக்கும், இந்த பனிஷ்மெண்ட் கிடைக்கும், இந்த தப்பு பண்ணக்கூடாது, இதுக்கு என்ன அப்படின்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. லா எல்லாம் நம்ம கிட்ட இல்ல.
பிகாஸ் 200-300 இயர்ஸா நம்மள வந்து பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி சம் அதர் ஃபாரினர்ஸ் வேர் ரூலிங் அந்த மாதிரி நடந்துட்டே இருந்துச்சு. ஸோ அதனால வி டசன்ட் ஹாவ் எனி லா, கான்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இல்ல. கான்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்தாதான் நம்ம வந்து ரிப்பப்ளிக் கண்ட்ரியா நம்ம வந்து இருக்க முடியும். ஓகேவா? हमें अपने देश का संविधान बनाना शेष रहा. We were yet to make our country's constitution. ओके डॉक्टर राजेंद्र प्रसाद की अध्यक्षता में संविधान समिति बनाई गई. டாக்டர் ராஜேந்திர பிரசாதோட லீடர்ஷிப்ல வந்துட்டு சம்விதான் சமிதி அப்படின்ற ஒரு கமிட்டி, சம்விதான்னா கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, கான்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு பண்றதுக்காக, ஓகேவா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம லாஸ் ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, அதுக்காக ஒரு கமிட்டி வந்து அரேஞ்ச் பண்றாங்க, அதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. अंत में 26 जनवरी 1950 के दिन भारत को सर्व प्रभुसत्ता संपन्न लोकतांत्रिक गणराज्य घोषित किया गया. At the end, finally 26th January 1950 தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணாங்க, இந்தியாவை வந்து இந்தியா வாஸ் டிக்ளேர்ட் as ரிப்பப்ளிக் கண்ட்ரி. சர்வ பிரபுஸ்தா சம்பன்ன லோக்தந்திரிக் கணராஜ்ய. லோக்தந்திரிக்னா வந்து பப்ளிக் ரூல் பண்ணக்கூடியது. எந்த பப்ளிக் வேணா நம்ம வந்து எந்த பொசிஷனுக்கு வேணா எலெக்ஷன்ல நிக்கலாம் இல்லையா, இந்த ஒரு இதுலதான் இருக்கணும், பார்ட்டில தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது இல்லையா. சோ கிங்கோட ரூல்ஸ் கிடையாது. அதுதான் வந்து ரிப்பப்ளிக் கண்ட்ரின்னு சொல்றது. we are not under the control of any king. ஓகே, நம்ம செலக்ட் பண்ண பீப்புள் தான் நம்மள ரூல் பண்றாங்க. சோ அந்த அப்பதான் வந்து இது வந்து என்ன பண்ணாங்க, இட்ஸ் डिक्लेयर्ड एज अ रिपब्लिक कंट्री. सारे देश में प्रसन्नता फैल गई. सो प्रॉस्पेरिटी स्प्रेडेड थ्रू आउट द कंट्री. हमें पूरी तरह स्वतंत्रता मिली और अंग्रेजों की गुलामी से मुक्ति मिली. एंड वी गॉट द कंप्लीट इंडिपेंडेंस एंड वी गॉट फ्रीडम फ्रॉम द स्लेवरी ऑफ ब्रिटिश पीपल. ओके, 26 जनवरी का राष्ट्रीय उत्सव 15 अगस्त की ही भांति मनाया जाता है. 26 जनवरीயோட அந்த நேஷனல் ஃபெஸ்டிவலையும் 15th ஆகஸ்ட் எப்படி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் செலிப்ரேட் பண்றோம். उस दिन सार्वजनिक छुट्टी होती है. there is a public holiday. सार्वजनिक ना public, so there is a public holiday on that day. लिया, सार्वजनिक संस्थाएं विभिन्न प्रकार के कार्यक्रम प्रस्तुत करती हैं. and also public institutions presents different kind of programs. நம்ம வந்து வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இதுல ரெட் ஃபோர்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். இங்கேயும் வந்துட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்லயும் கூட நடக்கும், ஸ்கூல்ஸ்ல நடக்கும். ஸோ வேரியஸ் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வேர் நடக்குங்க. இன்னைக்கு ஆகஸ்ட் 15 அன்னைக்கும் நடக்கும், 26 जनवरी நடக்கும் இல்லையா. आकाशवाणी और दूरदर्शन से विशेष कार्यक्रम प्रसारित किए जाते हैं. இதுல வந்து இதெல்லாம் வந்து அப்ப இருந்துச்சு. இப்ப வந்து இந்த ஆகாஷ்வாணி அதெல்லாம் இப்ப ரொம்ப நம்ம யூஸ் பண்றது. ஆகாஷ்வாணின்றது வந்து ரேடியோல ஒரு ஸ்டேஷன், ஓகேவா. சோ ரேடியோல இருக்கும். தூர்தர்ஷன்றது வந்து நேஷனல் டிவி அப்படின்னு சொல்லுவோம். சன் டிவி மாதிரி தூர்தர்ஷன்றது ஒரு டிவி. சன் விஜய் மாதிரி தூர்தர்ஷன்றது கவர்மெண்ட் சேனல். ஆகாஷ்வாணின்றது கவர்மெண்டோட இது ரேடியோ சேனல், ஓகேவா. அதுல வந்து ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகும், ப்ராட்காஸ்ட் ஆகும். प्रसारित ना ब्रॉडकास्ट. सो अंदर स्पेशल प्रोग्राम्स ब्रॉडकास्ट आगो. सरकारी दफ्तरों में तिरंगा झंडा लहराया जाता है. गवर्नमेंट ऑफिसेसல வந்துட்டு ट्राई कलर फ्लैग வந்து ஹைஸ் பண்ணுவாங்க. इंडिया गेट पर राष्ट्रपति द्वारा ध्वज का अभिवादन होता है. सो வந்து இந்தியா கேட்ல வந்துட்டு பிரசிடென்ட், ராஷ்டிரபதினானது பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவாரு, சல்யூட்ஸ் த ஃபிளாக். அங்க போயிட்டு ஃபிளாக் சல்யூட்டேஷன் நடக்கும். तीनों सेनाओं की परेड होती है. परेडना தெரியும் இல்லையா, ப்ரொசஷன். 3 ஆர்மிஸ் யார் யாரு, 3 சேனாஸ் என்னன்னது, நேவி நேவி ஏர் ஃபோர்ஸ் அண்ட் ஆர்மி. 3 பேருமே வந்துட்டு அங்க வந்து எஸ் பரேட் நடக்கும். ஆர்மி राष्ट्रपति 3 सेनाओं की சலாமி ஸ்வீகார் करते हैं. த பிரசிடென்ட் வந்து அந்த 3 ஆர்மிஸோட சல்யூட் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்க வந்து அப்படியே அங்க நின்றுட்டே இருப்பாங்க. அந்த 3 இதுவும் வந்துட்டு சல்யூட் பண்ணிட்டு அவங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அந்த பிரசிடென்ட்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க வந்து பரேட்ல போவாங்க இல்லையா. सारे जगह पर उत्साह होता है. सो enthusiasm is there everywhere on that day. எல்லா இடத்துலயும் enthusiasm தான் இருக்கும். सो विजयी विश्व तिरंगा प्यारा झंडा ऊंचा रहे हमारा. இது வந்து ஒரு போயம். சோ விக்டோரியஸ் வேர்ல்டு வந்து வேர்ல்டுல வந்து இந்த ட்ரை கலர் வந்து விக்டரிய வந்து
வாங்கணும். ஜெண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா, மே அவர் ஃபிளாக் ரிமைன் ஹை ஆல்வேஸ், நம்மளுடைய ஃபிளாக் எப்பவுமே வந்து ஹையா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தெரியாத நிறைய ரிப்பப்ளிக் டே பத்தின கொஞ்சம் தெரியாத விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஜனவரி 26 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த காங்கிரஸோட மீட்டிங்ல வந்து we took a resolution to get full freedom. அந்த டே அன்னைக்கு தான் வந்துட்டு they announced republic also in the year of 1950. இது வந்து ஒரு நியூ மேட்டர் இல்லையா. ஸோ இது வந்து அன்னைக்கு தான் வந்து நம்ம இதையும் ரிப்பப்ளிக் டேயும் செலிப்ரேட் பண்றோம். ரிப்பப்ளிக்ன்றது வந்து நம்மள ரூல் பண்றது, நம்மள ரூல் பண்றதுக்கான ஒரு பர்சனை நம்மளே எலெக்ட் பண்ணி செலக்ட் பண்றது, அதுதான் வந்து ரிப்பப்ளிக் அப்படின்றது. 1947 நமக்கு வந்து என்ன கிடைச்சது, விடுதலை கிடைச்சது, சுதந்திரம் கிடைச்சது. ஆனா அப்ப வந்து நம்ம என்ன ஆகல, ரிப்பப்ளிக் ஆகல. அதுக்கப்புறமா 1950 தான் நம்ம வந்து ரிப்பப்ளிக் ஆனோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் கணதந்திர திவஸ். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். நல்லா ரீட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் எலாபரேட்டா தான் இருக்கு, நிபந்தோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. பட் இட் ஷுட் பி, இது வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நமக்கு நம்மளோட ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட இது இல்லையா. ஸோ கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து கணதந்திர திவஸ். தன்யவாத்.